ரொம்ப சாஃப்டா டேஸ்டா இருக்கும். என்ன ஸ்பெஷல்? பர்மா இடியாப்பம். 50 பைசா. ₹1 2 இடியாப்பம். இதுல எல்லா விதமான காய்கள் வெஜிடபிள்ஸ் பூரா போட்டிருக்கோம்யா. போயிட்டு அவிச்சு தாளிச்சு அரைச்சு அது ஒரு கிரேவி. ராய் போடுங்கப்பா டைமண்ட். ஹே காய்ஸ், இப்போ நம்ம மதுரையில் இருக்கோம். மதுரையில் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா பர்மா கடை. இங்கே வந்து என்ன ஃபேமஸ், என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த கடை எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே என்ன கிடைக்கும், என்ன ரேட் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ எண்ணில் நான் சொல்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம கடைக்கு போகலாம். இப்போ நாங்கள் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து வரோம். மதுரைக்கு வந்தோம், ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தோம். சரி இந்த பார்த்துட்டு சரி அப்படியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சொல்லுங்கள், இந்த கடையை பற்றி சொல்லுங்கள். கடையை பற்றி என்ன சொல்கிறது? 45 வருஷம் ஆச்சியா கடை வச்சு. அதாவது பர்மான்னு வச்சுருக்கீங்க, அதுக்கு என்ன? பர்மா, நாங்கள் பிறந்ததெல்லாம் பர்மா தான்ப்பா. பர்மாலேருந்து நாங்கள் பர்மாவில் தான் வாழ்ந்தோம். எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே பர்மாக்காரவங்க தான். நாங்களும் பர்மாவில் தான் பிறந்தோம். ஓ, அங்கே மாற்றி விட்டாங்களா? அப்போது இந்தியாவுக்கு எல்லாம் வந்தாங்க. ஆமாம், அப்போ தான் இதில் வந்து என்ன தொழில் பண்ணோம்னா எங்கள் அம்மா அந்த தொழிலை ஆரம்பித்தாங்க. சின்னதாக இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே வந்து இது அங்கே போட்டிருந்தாங்களா? இல்லை பிளாட்ஃபார்ம் இல்லை பர்மாலி இதே பண்ணிட்டு இருந்தாங்களா? அது என்ன எல்லா கடையும் வச்சுருந்தாங்க. பெரிய ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல் வச்சுருந்தாங்க. அப்படிங்களா? பெரிய லெவலில் வாழ்ந்துருக்காங்க. எல்லாத்தையும் பிடிக்கிட்டு தானே விரட்டிட்டாங்க. அந்த துரத்தும் போது எல்லாமே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பெத்த பிள்ளைங்க 10 பேர். ஓகே, 10 பிள்ளைங்க. எங்கள் அம்மா 1000 பவுன் வச்சுருந்துருக்காங்க. எல்லாத்தையும் பிடிக்கிட்டு ஆளுக்கு 1 பவுன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பிள்ளைக்கு 1 பவுனு 1 கிலோ அரிசி கொடுத்து அப்படியே கூட இறக்கிட்டாங்க. இங்கே வந்து என்ன செய்யணும் தெரியாமல் இருந்திருக்காங்க சின்ன சின்ன குழந்தைங்க. சரி சரி. அப்போ பிளாட்பாத்தில் கொஞ்சம் இடியாப்பம் தயார் பண்ணி வச்சது அதை வந்து அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு சரி அப்படியே பிளாட்பாத்தில் இருந்தோம். அப்போ நேம்லாம் வைக்கல. கடை பிடிச்சி இப்போ 25 வருஷம் ஆச்சு. 25 பிளாட்பாத்தில் ஒரு 20 வருஷம் வச்சுருப்பாங்க. ஓகே. அப்போ கடை பிடிச்சி என்ன பேர் வைக்கலான்னா, எனக்கு தான் ஒரு ஐடியா. நம்ம பர்மாவில் தானே பிறந்தோம், பர்மான்னு வச்சா என்ன? பர்மா கடை பர்மா இடியாப்பம். இந்த ஊரில் அவ்வளோவா இந்த இடியாப்பம் ஃபேமஸ் இல்லை. ஆமாம், இல்லை நானும் இப்போ எங்கள் ஊர்லனாலும் இடியாப்பம் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த இது பண்ணது இந்த மாதிரி யாருமே சாப்பிட மாட்டாங்க. நார்மலாக இங்கே இதுக்கு ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குங்களா? நார்மல் இடியாப்பம் இருக்குமா? இல்லையா, இது ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பேருக்கு இப்போ மதுரையில் பழகி போச்சு. 45 வருஷமா பழகிரும்ல. ஆமாம் ஆமாம். ஏன்னா இப்போ ஒரு கடை வந்தாலே அதை பார்த்து பண்ணிடுறாங்க. அது மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ என்னென்ன இருக்குங்கன்னா இடியாப்பத்தில் சைடிஷ்ல ராகி இடியாப்பம், ரைஸ் இடியாப்பம் இருக்குயா. இது வந்து ரைஸ் இடியாப்பம். இனிமே தான் ராகி போடுவாங்க, இன்னும் போடல. இன்னும் ராகி போடுவாங்க. ராகி போடுங்கப்பா டைமண்ட். ராகி பண்ணிட்டு போடுப்பா. சரி, அப்போ எங்களுக்கு ஒரு ராகியும் ஒரு இதுவும் தேங்காய் சர்க்கரை. ராகி இன்னும் ரெடி ஆகுது, இப்பதான் போட போறோம். இப்பதான் போட போறாங்களா? அந்த தேங்காய் பால் ஊற்றி கொடுத்துருங்க. ஒன்று கொடுத்துருங்க. எவ்வளோ வருதுங்க இது? எவ்வளவு ஒரு ரொம்ப கம்மி தான். ரொம்ப கம்மி. ரொம்ப நல்லா. அதாவது இந்த 10 ரூபான்னு சொன்னீங்க. ஆமா, இது 10 ரூபா, 20 ரூபா. இது 20 ரூபா. ஓகே, 2 எண்ணம். இது ஸ்டார்டிங்லேருந்து எவ்வளோ இருந்துச்சுக்கா? ஸ்டார்டிங்கில் 1 ரூபா. 1 ரூபா 50 பைசா. 50 பைசாலேருந்து ஒரு 40 வருஷத்துக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி 50 பைசா. ₹1 2 இடியாப்பம். அதை விட முன்னாடி ₹1 4 இடியாப்பம். 4 இடியாப்பம். 4 இடியாப்பம் ₹1 சாப்பிட்டா திருப்தியா ஆயிரும். ஆமா, ஏன்னா நீங்க 40 வருஷம் சொல்லும் போது அதுக்கு தான் நான் இது கேட்டேன். 4 இடியாப்பம் ₹1. 4 நாளா 50 பைசாக்கா பொட்டணம் கட்டி கொடுப்பாங்க. இப்போ அதே இடியாப்பம் 10 ரூபா. அதே இடியாப்பம் 10 ரூபா. பரவாயில்ல இல்லை. ஆனா இப்போ வந்து அந்த 10 ரூபா வந்து அவ்வளோ இது தெரியாது. ரொம்ப மலிவு. ₹1 தான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ₹1, இப்போ 10 ரூபா. 10 ரூபா. இதே 1 கோடி ரூபாயவே ₹1ங்கிறாங்க. 1 கோடி அப்படின்ட்டு போறாங்க. சின்னதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அது எப்பவுமே சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அந்த 10 ரூபாயே பெருசுன்னு நிறைய பேர் காசு ஒன்றும் பெருசே இல்லையா? மக்கள்கிட்ட எல்லாத்தையும் காசு நிறைய பழம். ஆமாம், பொருள் தான் கிடைக்கல, காசு நிறைய. சாதாரண கூட்டுறவுண்ட கூட 500 ரூபா தாள் வச்சிருக்கான். அப்போ அந்த காலத்தில் 500 ரூபா தாளே பார்க்க முடியாது. அது ரொம்ப பெரிய விஷயம். 500 ரூபா நோட்டெல்லாம் வாங்கி பார்ப்பாங்க. ஆமாம், அப்படிலாம் இல்லை. கூட்டுறவுண்ட கூட பிச்சைக்காரன்ட்ட கூட பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கான். ஆமாம். சரி, அப்படியே பேசிட்டு போட்டு கொடுத்துட்டீங்க. சரி, நான் இதை சாப்பிட்றேன். அதுக்குள்ளே நீங்கள் ராகி போட்டு வச்சு நீ சாப்பிடுவா. வாயா, சும்மா சூப்பராக இருக்கும் சாப்பிடலாம். இது கிரேவி வச்சு சாப்பிடுவோம். கிரேவி ரொம்ப நல்லா இருக்கும்.
இதில் என்னங்க ஏதாச்சும் இதில் எல்லா விதமான காய்கள் வெஜிடபிள்ஸ் பூரா போட்டிருக்கோம் ஐயா. வெஜிடபிள்ஸ்லாம் எல்லா வெஜிடபிள்ஸ் போயிட்டு அவிச்சு தாளிச்சு அரைச்சு அது எல்லாமே போட்டிருக்கீங்க. ஏன்னா இன்னொரு கடை வச்சிருக்கோம். எங்க நான்வெஜ் நரிமேட்ல வச்சிருக்கோம். நரிமேட்ல வச்சிருக்கீங்க. ஓ அது வந்து நான்வெஜ். அதில் சைட் டிஷ் என்ன தரீங்க? ஆட்டுக்கால் பாயா, கோழி குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, எலும்பு சால்னா, நல்லி எலும்பு சால்னா, அப்புறம் என்ன சுண்டக்கடலை சன்னா மசாலா, அதுக்கு செமையா இருக்கு. இதெல்லாம் அங்கே நல்லா சூப்பராக இருக்குது. அது பெருசாக இருக்கும் கடை. அங்கே அப்போ இது முடிச்சுட்டு இன்னொரு அங்கேயே ட்ரை பண்ணுறேன். நரிமேட்னா சிங்க பரோட்டா கடை தெரியுமா? இல்லை நான் கேட்டு போய்க்கிறோம். கோரிப்பாளையத்துக்கு அடுத்து. சரி நாங்கள் இப்போ சாப்பிட்டு வரோம். ஓகே சரி நீ சாப்பிடலையா? இப்போ இங்கே வந்து இடியாப்பம் வாங்கியாச்சு. வந்துட்டு எல்லாருக்கும் வாயான்னு பாசத்தோடு கொடுத்துருவாங்க. அந்த பாசத்தோட இடியாப்பம் தந்துருக்காங்க. இதில் வந்து தேங்காய் பால், சக்கரை எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அதை சாப்பிடுவோம். தேங்காய் வந்துட்டு நல்லா மொறுன்னு இருக்குது. இந்த தேங்காய் பால் அவ்வளோ இனிப்பு கிடையாது, ஒரு நார்மல் இனிப்பு. ஆனால் இந்த அவங்க சொன்ன மாதிரி இந்த இடியாப்பம் வந்து ரொம்ப சாப்பிட்டேன், செம்ம சாப்பிட்டா இருக்குங்களா. சரி உங்களுக்கே தெரியும் இந்த இது. ஓகே நம்ம இன்னொரு வாயை போவோம். சரி இப்போ என்னென்னா நம்ம கிரேவியோடு ஒன்று வாங்கியிருக்கோம். நம்ம இது வந்து என்ன சொன்னாங்கன்னா நிறைய காய்கறி போட்டு கிரேவி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு புளிப்பான டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. கொஞ்சம் காரம், ஸ்பைசி, அப்புறம் புளிப்பு தண்ணி இதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்ணுன்னா இது பெஸ்ட்டு. இல்லை உங்களுக்கு இனிப்பு அந்த மாதிரி போகணுன்னா அது பெஸ்ட்டு. சரி நான் இப்போ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் சும்மா சொல்லக்கூடாது கைஸ். அவங்க சொன்ன மாதிரியே இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக தான் இருந்துச்சு. ரைஸ் இடியாப்பத்து மேலே அப்படியே ஒயிட் சுகர் போட்டு, அதுக்கு மேலே தேங்காய் பூ, அதுக்கு மேலே தேங்காய் பால் ஊற்றி அப்படியே ஊற வச்சு அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன், ஆவி பறக்க அப்படியே சுட நம்ம முன்னாடியே செஞ்சு அது நமக்கு பிளேட்டில் போட்டு கொடுக்குறாங்க. அப்படியே எடுத்து சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம், யார் வேணால் வெளுத்து கட்டலாம். சூப்பரான ஃபுட்டு. இப்போ நம்ம இடியாப்பம்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஒவ்வொரு பிளேட்டோட ரேட் வந்துட்டு 20 ருபீஸு. பட் அந்த 20 ருபீஸுக்கு குவான்டிட்டி எவ்வளோ கிடச்சிச்சின்னு நீங்கள் பார்த்தீங்க. இந்த பக்கம் மதுரை வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இடியாப்பம் மறக்காமல் சாப்பிட்டு போங்க. ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ஹேக்கி. மறக்காமல் ஹேக்கி தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. ஏன் இப்படி பார்க்குறாரு? எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களா? எல்லாமே எல்லாம்